ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல 10th மேக்ஸ் இருக்கக்கூடிய கிராஃப் ஆஃப் வேரியேஷன், அதாவது மாறுபாடுகளின் வரைபடங்கள் அப்படிங்கிற சம் தான் பார்க்க போறோம். அதுல எதிர் மாறுபாடுல ஒரு சம் பார்க்கலாம். என்ன சம்னு பாருங்க. xy ஈக்குவல் டு 24, இதுல xy ரெண்டுமே கிரேட்டர் than 0, அதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் அப்படிங்கிற வரைபடத்தை வரையணும். அந்த வரைபடத்தை பயன்படுத்தி x ஈக்குவல் டு 3னா ஒய்யோட மதிப்பு என்ன, y ஈக்குவல் டு 6னா எக்ஸோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ கிராஃப் அப்படின்னாலே நம்ம மொத்தமா 5 ஸ்டெப்பா அதனுடைய தீர்வு கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, எப்பவுமே அட்டவணை போடணும். 2வது ஸ்டெப் அது என்ன மாறுபாடுன்னு கண்டுபிடிக்கணும். 3வது ஸ்டெப் அதுக்குரிய சமன்பாடு கண்டுபிடிக்கணும். 4வது ஸ்டெப் புள்ளிகள் எழுதணும். 5வது ஸ்டெப் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்குரிய தீர்வு எடுத்து எழுதணும். சோ இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அட்டவணை போடலாம். சில சமுக்கு அட்டவணை கொஸ்டின்லயே கொடுத்திருப்பாங்க, அந்த அட்டவணை எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். ஆனா இந்த சமுக்கு அட்டவணை கொடுக்கல. சோ நம்மளே தான் அட்டவணை போடணும். இப்ப அட்டவணை எப்படி போடுறதுன்னா, கொஸ்டின்லயே நம்மளுக்கு தேவையான க்ளூ இருக்கு பாருங்களேன். xy ஈக்குவல் டு 24 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸையும் ஒய்யையும் பெருக்குனா 24ன்னு அர்த்தம். சோ எந்தெந்த நம்பரை எல்லாம் பெருக்குனா 24 வருதோ அதையெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம்னாலே தேவையான அட்டவணை கிடைச்சிரும். சோ எப்படி எழுதியிருக்கிறேன்னு பாருங்க. மேல எக்ஸ் கீழே ஒய்ன்னு போட்டுட்டு எதையெல்லாம் பெருக்குனா 24 வரும்னு பாருங்களேன். 24 24. சோ மேல 1 கீழே 24. அடுத்து 2ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2யும் 12யும் பெருக்குனா 24. சோ மேல 2 கீழே 12. அடுத்து 3 8 24. அதனால 3 இங்க 8. அடுத்து 4னா 4 ஆர் 24. சோ 4யும் 6யும் பெருக்குனா 24ங்கிறது. இப்ப எல்லாத்தையுமே பெருக்குனா 24 24 வருது பாருங்களேன். சோ பெருக்குனா 24 வரக்கூடிய நம்பர்ஸ் 4 நம்பர் எழுதிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் 4 நம்பர் எழுதுனதுக்கு அப்புறம் அதை அப்படியே ரெசிப்ரோக்கலா எழுதினீங்கன்னா அடுத்த 4 நம்பர் கிடைச்சிரும். ஏன்னா இது ரெண்டையும் பெருக்குனா 24, இது ரெண்டையும் பெருக்குனா 24 தானே. சோ அப்படியே ரெசிப்ரோக்கலா எழுதுங்க. 4,6ங்கிறத 6,4, 3,8ங்கிறத 8,3, 2,12ங்கிறத 12,2, 1,24ங்கிறத 24,1. இப்போ அட்டவணை முடிஞ்சது. அதுக்கப்புறம் இது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் சொன்ன, நல்லா பார்த்துக்கோங்க. மாறுபாடு அப்படின்னா என்னன்னா, எக்ஸின் மதிப்பு அதிகரிச்சுட்டே போகும்போது ஒய்யோட மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே போகுது பாருங்களேன். இது என்ன மாறுபாடுனா எதிர் மாறுபாடு. அடுத்து சமன்பாடு. சமன்பாடு என்ன அப்படின்னா, xy ஈக்குவல் டு கே. எதிர் மாறுபாடுனாலே சமன்பாடு xy ஈக்குவல் டு கே. இப்ப இதுல நம்ம கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா xy ஒய்யையும் பெருக்கணும்னு அர்த்தம். ஸோ கே ஈக்குவல் டு எக்ஸ்ஐன்னு எழுதிட்டு எக்ஸ்ல எக்ஸ் நம்பரையும் ஒய் நம்பரையும் பெருக்கலாம். ஸோ 1 24 பெருக்குனா என்ன, 24. இந்த கண்டுபிடிச்ச 24 கொண்டு இதுல பிரதியிடுங்க. அப்ப xy ஈக்குவல் டு 24ங்கிறது இதுக்குரிய சமன்பாடு. இதுக்குரிய சமன்பாடு கொஸ்டின்லயே இருக்கு. நம்ம எல்லா சமுக்கும் நம்ம டிஃபால்ட்டா இந்த ஸ்டெப் போடுறதுனால போட்டிருக்கோம். அடுத்து புள்ளிகள். சோ அட்டவணையில் இருக்கக்கூடிய 2 நம்பரையும் நம்ம ஜோடி ஜோடியா எடுத்து எழுதணும்னா நம்மளுக்கு தேவையான புள்ளிகள் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் தீர்வு எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் படம் வரையணும். சோ படம் வரைஞ்சிடலாம். எப்படி படம் வரைகிறதுன்னு பாருங்க. சோ எக்ஸ்ல மேக்சிமம் நம்பர் 24 இருக்குது. நீங்க ஒன்னொன்னா எடுத்தீங்க அப்படின்னா நம்மளால 24 வராது. அதனால என்ன பண்ணிக்கலாம்னா எல்லாமே 2 எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஒய்லையும் மேக்சிமம் நம்பர் 24 தான். நீங்க ஒன்னொன்னா எடுத்தீங்கன்னாவே நம்மளுக்கு 24 வந்துரும். ஆனாலும் 2 எடுக்கும்போது உங்களுக்கு படம் வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால ஒய்லையும் 2 எடுத்துக்கிறோம். எக்ஸ்லயும் 2 எடுத்துக்கிறோம், ஒய்லையும் 2 எடுத்துக்கிறோம். இதனுடைய அளவு திட்டம் என்னவா இருக்கும்? எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 அலகு, ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 அலகு. சோ ரெண்டையுமே நீங்க எழுதிடணும். கண்டிப்பா எக்ஸ் அச்சு ஒய் அச்சு வருங்க. இதுல நம்பர்ஸ் மார்க் பண்ணணும்னா நீங்க என்ன எழுதிடணும்? அளவு திட்டம் கண்டிப்பா எழுதிடணும். அளவு திட்டத்துக்கு மார்க் உண்டு. சரிங்களா? இப்ப நம்ம அட்டவணையில கண்டுபிடிச்ச புள்ளிகளை நம்ம இங்க வரைபடத்துல குறிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் புள்ளி எப்படி குறிச்சிருக்கிறேன்னு பாருங்க. எக்ஸ்ல 1ங்கிறது 0க்கும் 2க்கும் நடுவுல இருக்கும். சோ இதுல இருந்து இங்க ஒய்ல 24. சோ 1,24 இங்க குறிச்சிருக்கோம். அடுத்தது 2,12. சோ 2,12ங்கிறது எங்க குறிக்கணும்? எக்ஸ்ல 2, ஒய்ல 12. சோ இந்த இடத்துல 2,12 குறிக்கணும். அடுத்தது 3ங்கிறது 2க்கும் 4க்கும் நடுவுல இருக்கும் இல்லையா? சோ இங்க இருந்து 3,8, 4,6, 6,4, 8,3ங்கிறது இங்க 2க்கும் 4க்கும் நடுவுல இருக்கிறது 3. சோ 8,3, 12,2, 24,1ங்கிறது இங்க 0க்கும் 2க்கும் நடுவுல இருக்கிறது 1. சோ 24,1 குறிச்சிடுறோம். சோ இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா ஒரு வளைவரை கிடைக்கும். இதற்குரிய தேவையான படம். இப்ப இந்த வரைபடத்துல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. x ஈக்குவல் டு 3னா ஒய்யோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ எக்ஸ்ல 3 எங்க இருக்குன்னு பாருங்க. 2க்கும் 4க்கும் நடுவுல இருக்குது. சோ இங்க இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணி அது வரைபடத்தை எங்க போய் வெட்டுதோ வெட்டுற இடத்துல இருந்து சைட்ல ஒரு கோடு போடணும். அது போய் 8ல சந்திக்கிறதுனால இதோட விடை 8. 2வது கொஸ்டின் என்ன, y ஈக்குவல் டு 6 எனில் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ yல 6ங்கிற நம்பர்ல இருந்து ஒரு கோடு போட்டு
ஸ்ட்ரெயிட்டா கீழே கோடு போட்டோம் அப்படின்னா அது 4ல வந்து சந்திக்குது. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் 4.